இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. புறக்கணிக்கப்படுகிறதா தென் மாநிலங்கள்? இந்த விமர்சனம் சரியா தவறா அப்படின்னு பேசுவதற்காக பாஜகவிலிருந்து திரு SR சேகர் அவர்கள் அழைக்கிறேன். உலகத்தினுடைய குருவாக பாரதம் ஆக வேண்டும் என்ற ஒப்பற்ற எண்ணம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது. அதனுடைய காரணமாக 13வது இடத்தில் இருந்த பாரதம் 8க்கு வந்து இன்று 5ஆக இருக்கிறது. கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்திய நாடு உலகத்திலே வளர்ந்திருக்கிறது. இன்னும் 3 ஆண்டுகளிலே 3வது இடம் அமெரிக்கா சைனாவுக்கு அடுத்த இடத்தை பிடிப்பதை நோக்கி இந்த அரசு இந்த நாட்டை தூக்கி செல்கிறது. அப்புறம் தென்னிந்தியாவை எப்படி புறக்கணிப்போம்? கற்பனையிலே, கனவிலே, சினிமா வசனத்திலே தமிழகத்தினுடைய கட்சிகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. தென் மாநில புறக்கணிப்பல்ல, தென்னிந்தியா புறக்கணிப்பல்ல, தமிழக புறக்கணிப்பல்ல, இதிலே புறக்கணிப்பதாக சொல்லப்படுகின்ற உங்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அண்ணன் ஒரு கணக்கெல்லாம் சொன்னாரு. இந்த பணத்தை மத்திய அரசு கொடுக்கவில்லை. நமக்கு அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் மத்திய அரசு கொடுக்கல, சம்பந்தமே இல்லை. அம்மா நிர்மலா சீதாராமன் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னால வேற ஒரு டிவியில சொன்னாங்க, இந்த பணத்தை கொடுப்பது மத்திய நிதி கமிஷன், பைனான்ஸ் கமிஷன். அந்த பைனான்ஸ் கமிஷனுக்கு எக்கச்சக்கமான கிரைட்டீரியா இருக்கு பணத்தை கொடுக்கிறது. அண்ணனுடைய கட்சியினுடைய நிதியமைச்சர், முதலமைச்சர், மற்ற அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் கூட்டு போய் உட்காத்தி வச்சு பேசி தீர்த்து ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் பணத்தை கொடுக்கறோம். ஒத்துக்கிட்டு இங்க வந்து வேற மாதிரி பேசுறாங்க. அது வேற வாய், இது என்ன வாய்? ஆக மக்கள் தொகை, நிதிநிலை, நிதியை கையாளும் விதம், கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான தேவை என பல்வேறு விஷயங்களை முடிவு செய்து அந்த நிதி கமிஷன் கொடுக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய நிதி கமிஷனுடைய பணத்தை நாம செலவு பண்றோம். ஆனா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? 5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வச்சு இப்ப 3 ஆண்டுகள்ல 8 லட்சம் கோடி ரூபாய் நிதி கமிஷன் போய் இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லி இருந்தா கொடுத்திருப்பாங்க. அங்கு பேசின வாய் வேற, இங்கு பேசின வாய் வேற. 3 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டை கடன்கார மாநிலமாக மாற்றி இருக்கிறது. ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், தொழில் வளர்ச்சி அத்தனையிலும் தமிழகம் இந்தியாவின் 2வது இடமாக இருக்கிறது, கடன்ல 1வது இடமா இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தரவில்லை என்று சொன்னார்கள். மொத்தம் ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஜிஜிஎஸ்டி 2 இருக்கு. இன்றைக்கு வசூல் பண்ணுகின்ற அந்த ஜிஎஸ்டியில 50% நமக்கு, 50% மத்திய அரசுக்கு. அந்த 50%த்துல இதுக்கு முன்னால வரையிலும் 29% இவங்க கட்சிக்காரங்க, 31% கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர்கள் கூட்டணியில இருந்தார்களே, மன்மோகன் சிங் யூபிஏ 31% கொடுத்துட்டு இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி வந்தோட 42% ஆக்கி இருக்கிறோம். 42% ஆக்கிறோம். தெற்கு தேய்கிறது, வடக்கு வாழ்கிறது. நான் கேட்கிற ஒரு கேள்வி, மகாராஷ்டிரம் மிகப்பெரிய அளவிலே பொருளாதாரத்தில் முன்னிலை, அடுத்தாப்புல தமிழ்நாடு இருக்கு. மகாராஷ்டிரம் தெற்க இருக்கு, எல்லா பணத்தையும் தெற்கே கொடுப்பாங்க. மகாராஷ்டிரம் இந்தியாவுக்கு சொந்தமானது, அதனால எல்லா பணத்தையும். இதே கேள்வி நான் இவரை திருப்பி பார்த்து கேட்கிறேன். கோவை, சென்னை, திருப்பூர், ஈரோடு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த வருமானத்தில் 55% 4 மாவட்டத்தில் தான் வருது. அப்ப அரியலூர் எங்க போகும்? தேனி எங்க போகும்? மற்ற மாவட்டங்கள் எங்க போகும்? எப்போதுமே வளர்ச்சி குறைவாக இருப்பவனுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்கிறவன் கொடுத்து பழக்கத்தை சொன்னவன், செய்தவன், செய்து கொண்டிருக்கிறவன் தமிழன். ஆகவே அந்த வகையிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை, முன்னணியில் இருக்கிறது. உலகத்தின் குருவாக இந்தியாவை மாற்றுகின்ற நரேந்திர மோடி தமிழகத்தை வஞ்சிக்க மாட்டார். அதனால்தான் தமிழ் 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 என்று எங்குமே பேசிக் கொண்டிருக்கிறார். ரொம்ப சாதுர்த்தியமான அரசியல்வாதின்றதுனால நான் முதல் மணி அடிச்சு எப்படியும் ஒரு 30 செகண்ட் கூட தான் கொடுக்க போறார்ன்றதுக்காக அதை சொல்லாம அவரே எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி SR சேகர் அவர்களே. இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.